தங்கமுன்னு ஊரு ஒன்ன மேல தூக்கி வைக்கும், திண்டுக்கல் பூட்டு 2 மாட்டி பூட்டி வைக்கும், விட்டுவாடி ராசாத்தி. உன் பேச்சே சரியில்லையே. ரோட் ரோலர் வாயனுக்கு ரொம்பவே ரோல் ஆகுது. எங்க அந்த பிக்சர்ஸ் எல்லாம் காட்டு. என்ன மாப்பிள முழிக்கிற? காட்டு. ஏய், எமல உனக்கு நம்பிக்கை இல்லையா? இன்னும் சும்மா காட்டு காட்டுன்னு. உன்னை நம்புறதுக்கு நீ என்ன காந்தியா? நம்பிக்கை இல்லடா, நம்பிக்கையே இல்ல. காட்டு. ஃப்ராடு. நீ எவ்வளவு பெரிய ஃப்ராடுன்னு எனக்கு தெரியும். பிக்சர்ஸ காட்டு. ஏய், அது வந்து குட்ரா. டேய் கம்பளி பூச்சி வாயா, என்னடா அது? நீ எடுத்ததுலே மிக கேவலமான போட்டோனா அது இது மட்டும் தான்டா. ஏய், யாண்டி அப்படி சொல்ற? நீயே பாருடா, இதுவா நேச்சர் மாதிரி இருக்கு? ஏதோ கம்பளி பூச்சி செவுத்துல ஊறுற மாதிரி இல்ல? ஏய், இப்படி எல்லாம் ஏதாவது வித்தியாசமா எடுத்தா தாண்டி நாளைக்கு நம்ம பேரு வெளியே தெரியும். ஹோ, இப்போ என்ன உன் பேரு வெளிய தெரியணும் அதானே? உன்னை ஒரேடியா போட்டு தள்ளிட்டு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர்ல தெருவுக்கு தெரு ஒட்டுறேன், உன் பேர் எல்லாருக்குமே தெரியும். லூசு பயலே, இது ஒரு போட்டோன்னு இத சார் மெயில் பண்ண மாட்டாராம், டைரக்டா போய் போஸ்ட் பண்ண போறாராம். என்னமோ பண்ணி தொலை. புடி, காலங்காத்தாலே வந்து டென்ஷன் பண்ணிக்கிட்டு போடா மத. ஏய், அது நல்லா லாட்டி போயிட்டு போதே. நீ எனக்கு சோட்ட கூட்ரி பசிக்குது. அத மட்டும் நல்லா கொட்டிக்கோ, இரு எடுத்துட்டு வரேன். அப்பாடா, தெரியும் இவன் நம்மள நம்பவே மாட்டான்னு எனக்கு தெரியும். அதனாலதான் அந்த பொண்ணோட போட்டோவை ஒளிச்சு வச்சுட்டு இந்த போட்டோவை மேல வச்சேன். எப்படியோ நிம்மதி கிட்ட இருந்து தப்பிச்சாச்சு. முத வேலையா அந்த பொண்ணோட போட்டோவை அந்த பொண்ணு கிட்ட போய் கொடுத்துட்டு வந்துடணும். இல்ல என்னைக்கா இருந்தாலும் பேக நோண்டும் போது பார்த்து நம்மள அவ்வளவுதான் வச்சு செஞ்சிருவா. அம்மோ, என்னடாமா? டேய், என்னடா அது சோச்சி? ரொம்ப கலர்ஃபுல்லா சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கே. அவசரப்பட்டு நல்லா இருக்குன்னு சொல்லாதீங்க, அம்மா காதுல விழுந்துற போதே. காதுல விழுந்துற போதா? ஏண்டா, நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு தானே சொல்ல முடியும். ஐயோ, நான் சொல்றத சொல்லிட்டேன், அப்புறம் உங்க இஷ்டம். இந்தாங்க புடிங்க, நீங்களே சாப்பிடுங்க. ஆமா, இது என்னடா அது? ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு. உளுந்தங்களியா? காலியும் இல்ல கஞ்சியும் இல்ல, இது உப்புமா. உப்மாவா? உப்மாவை அவங்க அம்மா இவ்வளவு நேரமா கிண்டிக்கிட்டு கிடந்தா? ஐயோ, ஆமாப்பா, அதனால தான் சொன்னேன், சத்தமா நல்லா இருக்குன்னு சொல்லாதீங்க. அம்மா காதுல விழுந்துச்சுன்னா டெய்லியும் நம்ம உப்புமா தான் சாப்பிடணும். அப்புறம் நம்ம ஃபேமிலி முழுக்க உப்புமா ஃபேமிலி ஆயிடுவோம். இது உப்மா ஃபேமிலி ஆயிடுவோமா? ஐயோ, அவ சமைக்கலனா கூட பரவாயில்ல, இப்படியா சமைச்சு கொடுப்பா? அதுலயும் பாரு, உப்மான்னு நம்ம கண்டுபிடிச்சிட கூடாதான், டிசைன் பண்ணி கொடுத்திருக்கா. டிசைன். ஏன் அம்மோ, கடுகு கருவேப்பிலை வரமிளகாலாம் போட்டா இது உப்மான்னு நம்மளுக்கு தெரியாதாமா? நான் கொண்டு வந்தோனே உங்களுக்கு தெரிஞ்சுதா? இல்ல இல்ல, அதுக்கு தான் அம்மா இந்த மாதிரி டெக்னிக்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓஹோ, அப்ப இதே மாதிரி எத்தனை இதை எனக்கு ஏமாத்தி சாப்பிட வச்சிருப்பா. அப்பா, உனக்கும் அம்மாக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீ தான் அம்மாவை ப்ராப்பரா ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கணும். நீ அவ எது பண்ணாலும் சப்போர்ட் பண்ற, அதுதான் பிரச்சனை. கரெக்ட் தான்டா, கரெக்ட் தான். நீ சொல்ற மாதிரி அவளுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றல, அதுதான் பிரச்சனை. இதுக்கப்புறம் பாரு, அவளுக்கு இருக்கு. சரிப்பா, இந்தாங்க முதல்ல சாப்பிடுங்க. சாப்பிடுறதா? வேணாமா, வேணாம். தயவு செஞ்சு உங்க அம்மாட்டே கொண்டு போய் கொடுத்துரு. அப்பாக்கு பசிக்கலையா, அப்பா வெளியே சாப்பிட்டுக்கிறாரான்னு சொல்லிடு. நீங்க மட்டும் எஸ்கேப் ஆவறீங்க, நாங்க எல்லாரும் மாட்டிக்கிட்டோம். சரி சரி, ஓகே, அழாதடா. இங்க பாரு, உங்க அம்மா இன்னைக்கு உப்புமா சமைச்சதுக்காகவே நம்ம சாயந்தரம் ஐஸ்கிரீம் சாப்பிட போல, ஓகேவா? உங்க அம்மா இங்கே இருக்கட்டும், அதுதான் நம்ம அவளுக்கு கொடுக்கிற பனிஷ்மெண்ட். நமக்கு உப்புமா கொடுத்து பனிஷ்மெண்ட் கொடுத்தால, அப்புறம் அவளுக்கு கொடுக்கணும்ல. கரெக்ட்ப்பா, சூப்பர். ஐ ஜாலி ஜாலி, ஈவினிங் ஐஸ்கிரீம் கிடைக்க போகுது, நான் போய் நச்சு கிட்ட சொல்றேன். சரிடா, போ. கொஞ்ச நேரத்துல நம்மள கொலை பண்ண பாத்துக்கா. ஏண்டி, கலர் கலரா டிசைன் எல்லாம் போட்டா எனக்கு அது உப்புமான்னு தெரியாதா? நல்லா பண்றீங்கடி. ஐயோ, அடுத்த நிம்மதி வந்து அட்டெண்டன்ஸ் போடுறதுக்குள்ள நம்ம அந்த பொண்ணு கிட்ட போய் போட்டோவை கொடுத்துடணும். மேம் சாரி, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. டாக்டர் இன்னும் ஹாஃப் அன் ஹவர்ல வரேன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப வலிக்குதா மேம்? வலிக்கல, நல்ல சுகமா இருக்கு. கேக்குறா பாரு கேள்வி. மாடு இது வரைக்கும் உன்னை முட்டிருக்கா? என்னை எப்படி தெரியுமா முட்டுச்சு? என் இடுப்பே உடஞ்சு போச்சு. அதுவும் எத்தனை பேர் என்ன சுத்து போட்டாங்க தெரியுமா? 2 மாடு, ஒரு சேவல், அந்த குருவே. ஐயோ, அவ அப்படியே மண்டையில நங்கு 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 நங்குன்னு குதிச்சு எனக்கு இப்ப அப்படியே தலை ஃபுல்லா பாரமா இருக்கு. அப்புறம் இந்த பட்டர்ஃப்ளை வேற என் மூக்குக்குள்ளெல்லாம் போய் அருவருப்பா இருக்கு எனக்கு. மேம் என்ன மேம் சொல்றீங்க? இவ்ளோ பேரும் சேர்ந்து உங்களை பழி வாங்கினாங்களா? ஆமா பிரின்சி, அதான் சொல்றேன்ல, எனக்கு ஒரே இரிட்டேட்டிங்கா இருக்கு. இதுல என்ன சுத்து போட்ட அந்த மிருகங்கள் எல்லாமே பேசுதுங்க வேற. வாட்? எல்லாமே பேசுனாங்களா? என்ன மேம் சொல்றீங்க? ஐயோ மேம், எனக்கு உடனே அவங்க எல்லாரையும் பார்த்து பேசணும் போல இருக்கு. எல்லாரையும் ஒரு நாள் விருந்துக்கு கூட்டிட்டு வரேன். ஆறாம உட்காந்து சாப்பாடு போட்டு பேசு பிரின்சி.
சாரி மேம். ஏய் மூஞ்ச உடைச்சிருவேன். நானே இங்க வழியில உட்காந்துருக்கேன், இவளுக்கு பேச்சுவார்த்தை நடத்தணுமா? பேச்சுவார்த்தை? இல்ல மேம், அனிமல்ஸ்லாம் பேசி நான் பார்த்ததே இல்ல, அதான் ஒரு ஆர்வத்துல. மேம், டாக்டர் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். கார் ஹார்ன் சவுண்ட் கேக்குது. ஓ, போய் ரிசீவ் பண்ணி கூட்டிட்டு வா. ஓகே மேம். மேம் மேம் அங்க பாருங்க மேம். என்ன பிரின்சி? மேம் மேம் அங்க பாருங்க அந்த செவுத்துல. ரத்தமா? உன் சாவு என் கையிலா? யார் இதுல எழுதுனா? பிரின்சி, பிரின்சி, என்னது இது? யாரு வந்தா? நாங்க போன நேரத்துல யாரும் வீட்டுக்கு வந்தாங்களா? மேம் எப்படி மேம்? உங்களை பார்க்கணும்னா எங்களெல்லாம் தாண்டி தானே மேம் போகணும். நாங்க எல்லாமே அதே இடத்துல தான் மேம் இருந்தோம். அதையும் மீறி எப்படி மேம் இது நடந்திருக்கும்? யாரு வந்து இது எழுதியிருப்பா? எனக்கும் அதான் டவுட். யார் எழுதியிருப்பா? பிரின்சி, இமீடியட்டா போய் சிசிடிவி செக் பண்ணுங்க. என்னோட ரூம் வாசல்ல இருக்க காரிடர்ல யாராவது நடக்கிறாங்களா என்னன்றதை செக் பண்ணுங்க. வாசலை தவிர வேற எந்த வழியில உள்ள வந்திருப்பாங்கன்னு என்னால கெஸ் பண்ணவே முடியல. மேம் ப்ளீஸ் டென்ஷன் ஆகாதீங்க, நான் யாருன்னு உடனே பாக்குறேன். இமீடியட்டா பாருங்க. இந்த வேலைய யாரு பண்ணிருப்பா? யாரா இருந்தாலும் கண்டிப்பா உங்களை சும்மா விடவே கூடாது. மேம் சொல்லுங்க பிரின்சி, செக் பண்ணிட்டீங்களா? யார் அது? சொல்லுங்க. பையனா பொண்ணா? பொண்ணா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல, ஆனா பையனா தான் இருக்கணும். யாரு சொல்லுங்க. மேம் 2 நாளோட சிசிடிவியை ஃபுல்லா செக் பண்ணிட்டேன், ஆனா யாருமே இந்த சைடு நடக்கவே இல்லை மேம். உங்களை தவிர யாருமே உங்க ரூம் டோரை கூட ஓபன் பண்ணல. வாட்? அப்புறம் எப்படி இப்படி நடந்துச்சு? யாரு வந்து இதை எழுதுனது? எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும். எல்லா சிசிடிவி செக் பண்ணீங்களா? ஃபுல்லா இருக்கிற சரௌண்டிங்ஸ் எல்லாத்தையுமே? எல்லாம் தரவா செக் பண்ணிட்டேன் மேம், ஆனா யாருமே உள்ளேயும் போல, உள்ள இருந்து யாரும் வெளியவும் போல. ஆனா எப்படி ரூம்குள்ள வந்து எழுதுனாங்கன்னு தான் எனக்கு தெரியல. இல்ல, இது யாரோ வாலண்டியரா வாண்டடா வந்து எழுதுன மாதிரி இருக்கு. எனக்கு பிளட்னா ரொம்ப பயம். அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் யாரோ வந்து எழுதியிருக்காங்க. இங்க பாருங்க பிரின்சி, இமீடியட்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணுங்க. அவங்க வந்து விசாரிக்கட்டும். சிசிடிவி கேமராலாம் அவங்க வந்து செக் பண்ணட்டும். மேம், ஃபார் யோர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், மிஸ்டர் ஆதித்யா அருணாச்சலம் தான் நம்ம டிஸ்ட்ரிக்டோட டிசிபி. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கும் அவருக்கும் இருக்கிற பிரச்சனைக்கு மேபி அவராவே கூட வந்து எழுதிருக்கலாம் மேம். நெவர். ஆதித்யா வந்து எழுதுறதுக்கு வாய்ப்பே இல்ல. அவன் எதுவா இருந்தாலும் டைரக்ட் டு டைரக்ட், கண்ணுக்கு நேரா கண்ணாதான் மோதுவானே தவிர இப்படிலாம் வந்து எழுத மாட்டான். கரெக்ட் மேம். அன்னைக்கு உங்களை தேடி வந்து உங்க மேலேயே காலை போட்டு வந்து உட்கார்ந்தாரே, நீங்க சொல்ற மாதிரி அவர் ஃபேஸ் டு ஃபேஸ் டைரக்டா நம்மள டீல் பண்றவர் தான். ஆனா வேற யார் இதை பண்ணிருப்பா? ஒருவேளை இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களே பண்ணிருப்பாங்களோ? இந்த வேலைக்காரவங்க இல்ல ரிசப்ஷன்ல இருக்கவங்க, அவங்க எதுக்கு இதை பண்ணணும்? மேம் டென்ஷன் ஆகாதீங்க. நான் எதுக்கும் டிசிபி சாருக்கு கால் பண்ணி வர சொல்றேன். அவர் வந்து பார்க்கட்டும். நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருங்க மேம். ஆல்ரெடி உங்களுக்கு உடம்பு முடியல, அதுல இந்த டென்ஷன் வேற. ரிலாக்ஸ் பண்ணுங்க மேம். கரெக்ட். எதுக்கும் ஆதித்யாவை கால் பண்ணி வர சொல்லு. அவன் வந்து பார்க்கட்டும். ஓகே மேம், நான் கால் பண்றேன். என்னம்மா வீரா, காலேஜ்க்கு முதல் நாள் எப்படி இருந்துச்சு? ஏதோ பரவாயில்லண்ணே, ஆனா ஒண்ணுமே புரியல. புரியலையா? ஆமாண்ணே, இந்த காலேஜுக்கு போயெல்லாம் ரொம்ப நாள் ஆகுதுல, அதான் ஒண்ணுமே புரியல. அது ஃபர்ஸ்ட் டேன்றதுனால அப்படி இருக்குமா, அப்புறம் போக போக பழகிடும். ஆமாண்ணே. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் புடிச்சிட்டு படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துடும். அப்புறம் வீராமா, கேட்கணும்னு நினைச்சேன், வேம்போட ஹாஸ்பிட்டல் செலவெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணீங்க? ஹாஸ்பிட்டல் செலவுனா நார்மலா இருந்தா பரவாயில்ல, ஆபரேஷன் வேற பண்ணிருக்காங்க, அதான் கேக்குறேன். அண்ணே, அது வந்து... ஏமா தயங்குற, சொல்லுமா. அண்ணே, நான் சொல்லுவேன், ஆனா நீங்க அவள்கிட்ட சொல்லக்கூடாது. வேம்பட்ட சொல்லக்கூடாதா? அவருக்கே தெரியாமையா செலவு பண்ணீங்க? என்னாச்சு சொல்லுங்க, நான் அவர்கிட்ட சொல்ல மாட்டேன். எங்களுக்கு கல்யாணம் ஆன புதுசுல அவர் எனக்கு ஒரு வளையல் வாங்கி கொடுத்தாருன்னு, அதை அடகு வச்சுதான் அவரோட ஆபரேஷன் செலவெல்லாம் பாத்துக்கிட்டேன். ஏமா, என்னமா நீ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்க கூடாதா? இல்லண்ணே, உங்களோட அக்கறை எனக்கு புரியுது. இருந்தாலும் அந்த நிமிஷம் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலண்ணே. உடனே ஆபரேஷன் பண்ணி காலை வர வச்சிருவாங்கன்னு நினைச்சேன். ஆனா ஆபரேஷன் நடந்தது, கால் வரல. இருந்தாலும் பரவாயில்ல, ஆபரேஷன் பண்ணிருக்காங்கல்ல, ஒரு எதிர்பார்ப்பு தான் கால் வந்துரும்னு. அதுவும் சரிதாமா, அந்த நிமிஷத்துல உனக்கு என்ன பண்ணணும்னு தெரியாம பண்ணிட்ட. சரி, அடகு வச்சிருக்கேன்னு தானே சொன்னேன்? ஆமாண்ணே. எந்த கடையில அடகு வச்சிருக்க சொல்லு, அந்த இடத்துல பணத்தை கட்டி நம்ம வாங்கிக்கலாம் வலையில. ஐயோ அண்ணே, வேண்டாண்ணே. வேண்டாமா? ஏமா? இல்லண்ணே, நானே காசு கொடுத்து மீட்டுக்கிறேண்ணே. வீரா, நான் உன் அண்ணன் தானே, நான் கொடுத்தா ஏத்துக்க மாட்டியா? உங்களுக்காக இது வரைக்கும் நான் எதுவுமே செஞ்சதில்ல, அதை இப்படி நான் செஞ்சுட்டு போயிடுறேனே. அண்ணே, உங்க பாசம் எனக்கு புரியுது, ஆனா தயவு செஞ்சு இந்த அன்பு பாசம்லாம் காசு விஷயத்துல காட்டாதீங்கன்னு. என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் முறிச்சிரும். என்னமா நீ இப்படி சொல்ற? உண்மையை தானே சொல்றேன். எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி, நானே வலையில மீட்டுக்கிறேன்.
வேற எந்த விதத்துல வேணாலும் நீங்க உதவி பண்ணுங்க, நான் வேணான்னு சொல்லல. ஆனா காசு விஷயத்துல மட்டும் யாரும் யார்கிட்டயும் தலையிட வேணானே. கூட பிறக்காததுனாலதான் இப்படி எல்லாம் பேசுறான்னு தயவு செஞ்சு என்ன தப்பா எடுத்துக்காதீங்கன்னு. நான் என்ன பெத்த அம்மா அப்பா கிட்டயே இப்படிதான் சொல்லியிருப்பேன். உங்களை வார்த்தைக்கு வார்த்தை அண்ணனை கூப்பிடுறேன்னா அதுல நிறைய பாசமும் அன்பும் கலந்து தானே இருக்கு. ஆனா காசு விஷயம் மட்டும் வேண்டானே. புரியுதுமா, நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு நல்லா புரியுது. ஆனா நீ சூப்பர்மா. இவ்ளோ கஷ்டத்துலயும் நான் உதவி பண்றேன்னு சொல்லியும் நீ வேணான்னு சொல்ற பாத்தியா? அங்க நிக்கிற நீனு. சரி, உனக்கு வேற எந்த விதத்துல உதவி வேணாலும் என்கிட்ட கேளு, சரியா? கண்டிப்பாண்ணே. என் அண்ணன் நீங்க இருக்கும் போது நான் வேற யார்கிட்ட கேட்க போறேன்? வேற என்ன உதவினாலும் உங்ககிட்ட கேக்குறேன். ஆனா காசு விஷயம் மட்டும் கண்டிப்பா கேட்க மாட்டேன். தெரிஞ்சிச்சு, வீராவை பத்தி நல்லாவே தெரிஞ்சிச்சு. அண்ணே, ஒரே ஒரு விஷயம் மட்டும் உங்ககிட்ட கேட்கணும். சொல்லுமா. அண்ணே, நான் படிச்சுக்கிட்டே வேலைக்கு போலான்னு இருக்கேன். ஆனா என்ன வேலை பாக்குறதுன்னு தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்கண்ணே. நிறைய வேலை இருக்குமா? என்ன மாதிரி வேலை நீ எதிர்பார்க்கற? சாயங்காலம் 4 மணிக்கு வீட்டுக்கு வந்துருவேனே. அதுக்கப்புறம் ஏதாவது வேலை பாக்குற மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். கொஞ்சம் காசு இருந்தா போதும்னு. ஒரு வீட்டை சமாளிக்கிற அளவுக்கு. அவ வயலுக்கு போவாக. இப்ப அவங்களாலையும் போக முடியாதுல. அதான் வீட்டுல இருந்தே ஏதாவது வேலை பாக்குற மாதிரி யோசிக்கிறேன்னு. காலேஜ் முடிச்சிட்டு வந்துட்டா எப்படிமா? ரொம்ப டயர்டா இருப்பியே. படிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நேரத்துல போய் வேலை பார்த்தா அப்புறம் எப்படிமா படிப்ப? என்னன்னு ரெஸ்ட் எடுத்தா காசு வருமா? வேலை செஞ்சா தானே வரும். பரவாயில்லண்ணே, அதெல்லாம் எனக்கு உழைக்கிற அளவுக்கு உடம்புல தெம்பு இருக்கு. நான் பாத்துக்கிட்டேன். எனக்கு ஏதாவது ஐடியா மட்டும் கொடுங்கண்ணே. அது எந்த வேலையா இருந்தாலும் பரவாயில்ல. ஐயோ இந்த வேலை தானே இவ பாப்பாளா அப்படின்லாம் யோசிக்காதீங்க. அது எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிட்டேனே. சரிம்மா, எனக்கு ஒரு 4-5 ஐடியா இருக்கு. நான் அது எல்லாத்தையும் பேசிட்டு உனக்கு சொல்றேன். சரிண்ணே. அங்க பாரு, வேம்பு நிக்கிறாப்ல. உனக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பாவம், அவருக்கு தான் பக்கு பக்குன்னு இருந்திருக்கும் முதல் நாள் நீ காலேஜ்க்கு போயிருக்கல. மாமா. சார், வீராவை கூட்டிட்டே வந்துட்டீங்களா? ஆமா வேம்பு, எனக்கும் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. வந்துகிட்டு இருந்தேன். வர வழியில வீரா அங்க நின்னுட்டு இருந்தாங்க. சரி, நானே கூட்டிட்டு வந்துட்டேன். ஐயோ, தெரிஞ்சிருந்தா பஸ் ஃபீஸ் அது கட்டாம இருந்திருப்பேன் சார். இல்ல, முன்னாடியே வந்திருந்திருக்கலாம். என்ன பண்றது, அதுக்கான சூழ்நிலை இப்பதானே அமைஞ்சது. ஆமா சார். அப்புறம் வேம்பு, ஒரு முக்கியமான விஷயம். சொல்லுங்க சார். உங்களுக்கு ஏதாவது வேலைக்கு போற ஐடியா இருக்கா? இல்ல தப்பா எடுத்துக்காதீங்க, ஒரு விஷயமா தான் கேக்குறேன். ஏதாவது பண்ணணும் சார். வாழ்வாதாரத்துக்கு ஒன்னும் இல்ல இல்லையா? கண்டிப்பா ஏதாவது பண்ணணும். சரி, என் கூட ஸ்டேஷனுக்கு வரீங்களா? எதுக்கு சார்? இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்னு ஒரு சில வேலையெல்லாம் இருக்கு. உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா நீங்க அங்க வரலாம். டீசன்ட் சேலரி கிடைக்கும். ஏன்னா அந்த கிராமத்துல என்னென்ன நடக்கும், என்னென்ன ப்ரொசீஜர், யார் யார் எப்படின்னு எனக்கு தெரியாது. நீங்க என் கூட இருந்து கைட் பண்ணீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அதனாலதான் கேட்டேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா விட்டுருங்க. ஐயோ சார், நானே வேலை இல்லாம தான் உட்காந்துருக்கேன். எனக்கே யாராவது வேலை போட்டு கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்கேன். நான் எப்படி வேணான்னு விட முடியும்? கண்டிப்பா சார், நான் வரேன். அண்ணா, சொல்லுமா. ரொம்ப சந்தோஷமா இருக்குதுன்னு. அவங்களுக்கு என்ன வேலை கிடைக்கும், அவங்க இனிமே என்ன பண்ணுவாங்க? வீட்டுக்குள்ளே உட்காந்துருந்தா கண்டதை யோசிச்சுட்டு இருப்பாங்களோன்னு நினைச்சு நானும் பயந்துட்டு இருந்தேன். நல்ல வேலைன்னு நீங்க ஒரு நல்ல வேலை போட்டு கொடுத்ததுனால எனக்கும் இப்ப நிம்மதியா இருக்கு. மா, வேம்பு என் கூட இருந்தா எனக்கும் ரொம்ப துணையா இருக்குமா. இனிமே நான் எப்போதுமே காலையில கார்ல வந்து வேம்ப கூட்டிட்டு போறேன். அப்படியே நீயும் வந்துரு. நான் உடனே அப்படியே காலேஜ்ல டிராப் பண்ணிடுறேன். ஐயோ இல்லண்ணே, நீங்க அவங்கள மட்டும் கூட்டிட்டு போங்க. நான் அந்த காலேஜ் பஸ்ஸுக்கு பீஸ் எல்லாம் கட்டிட்டேன்ல, நான் அதுல போய்க்கிறேன். சரிம்மா. சரி, முதல் நாள் வேலை காலேஜ்க்கு போயிருக்கீங்க. 2 பேரும் பேசிக்கிறதுக்கு வர நிறைய இருக்கும். நடுவில் நான் எதுக்கு கரடி மாதிரி? நான் கிளம்புறேன், நீங்க 2 பேரும் பேசுங்க. ஐயோ அண்ணா. வேம்பு, நாளைக்கு காலைல 9 மணிக்கு ரெடியா இருங்க, ஓகேவா? நான் போயிட்டு வரேன். சரிங்க சார். வீரா மாமா, ரொம்ப நேரமா நின்னுகிட்டு இருக்கீங்க, உள்ள வாங்க மாமா, உட்காந்து பேசுவோம். சரி வீரா, வா உள்ள போய் பேசுவோம். என்னத்தா மாட்டுக்கொட்டாயில வந்து உட்காந்துருக்கிறவன்? பில்லெல்லாம் புடுங்கி போட்டேன்ப்பா. கொஞ்சம் பொழுது போகல, அதான் இங்கே உட்காந்துக்கிட்டேன். அதுக்கு என்னதா, கட்டில் இருக்குது, ஊஞ்சல் இருக்குது, அதுல உட்காராம நீ பாட்டுக்கு கீழே தரையில உட்காந்துருக்கிற? இருக்கட்டும்பா, நம்ம மாட்டு தொழுவோம், நம்ம ஊடு தானே. சோறெல்லாம் பொங்கிட்டேன்பா, சாப்பிடுறீங்களா? வேணாத்தா, பசிக்கவே மாட்டேங்குது. என்னப்பா, என்ன நினைச்சு கவலையாவே இருக்கிறீங்களா? அதான் ஜோசியர் சொல்லிட்டாகல, சீமையில இருந்து மாப்பிள்ள தேடி வருவாங்கன்னு. இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணமா ஆயிரும் சொன்னாகல. பிறவெதுக்கு வருத்தப்படுறீங்க? ஜோசியர் வார்த்தைக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல மாப்பிள்ள வந்துடுவாங்க சீமையில இருந்துன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அந்த கொஞ்ச நாள் எந்த நாள்னு தெரியாம மனசு கடந்து அடிச்சுக்கும்லத்தா. அது சரிதான்ப்பா, ஜோசியம் பார்க்கலனா கூட ஏதோ ஒரு நாள் நல்ல நாளா அமையும்னு காத்துக்கிட்டு இருப்போம். ஜோசியத்தை வர பார்த்துட்டோமா மனசு கடந்து அடிச்சுக்கதான் செய்யும். உடுங்கப்பா, எனக்குன்னு பிறந்தவன் இனிமேவா பிறக்க போறான். கண்டிப்பா என்ன தேடி வருவான் பாருங்க. முத்தழகு சார், நீங்களா? சார், சார் உள்ள வாங்க. தம்பி, நீங்க யாருன்னு ஒண்ணு பிடிபடலைங்களே. சார், என் பேரு இந்திரன். நான் போட்டோகிராஃபி பண்ணிட்டு இருக்கேன். அப்படின்னா இந்த படம்லாம் எடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி. படம் எடுக்கிறீங்களா? என்னது, ஷூட்டிங் வந்துருக்கீங்களா? ஐயோ, படம்னா படம் இல்லங்க, சினிமா இல்ல. எப்படி உங்களுக்கு சொல்றது? எப்பா, அவ போட்டோ பிடிக்கிற வேலை பாக்குறாங்கப்பா. போட்டோ பிடிக்கிற வேலைங்களா? சரி சரி, என்ன விஷயமா வந்திருக்கிறீங்க? இல்ல, உங்க பொண்ணோட போட்டோவை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். என் பொண்ணு போட்டோவையா? அந்த யோகம்லாம் நல்லா இருக்குதுங்க, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க.
4-5 பேர்கிட்ட உங்க பிள்ளையோட போட்டாவை கொடுத்து வைங்க. உங்க பிள்ளையோட போட்டாவை தூக்கிட்டே மாப்பிள்ளை கையோட வருவாரு பாருங்க. நாளைக்கே வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அப்ப ஜோசியர் சொன்ன அந்த சீமையில இருந்து வந்த மாப்பிள்ள இவங்கதானா? எங்க இருந்து வந்திருக்காங்கன்னு தெரியலையே. அதையும் இந்த தம்பிட்டே கேட்டுருவோம். தம்பி, நீங்க எந்த ஊருப்பா? நான் சென்னைங்க. ஆ, ஆமா, சீமையில இருந்து தான் வந்திருக்கிறீங்க. ஐயோ, நீங்க தான் அந்த மகாராசனா? உங்களுக்காக தான் எவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருக்கோம். வாங்க சாமி, உள்ள வாங்க. இல்லைங்க, உள்ள வந்து உட்கார்றதுக்குலாம் எனக்கு நேரம் இல்ல. எனக்கு மணியாய் போச்சு. நான் போயிட்டு வரேங்க. முத்தழகு சார் இந்தாங்க உங்களோட போட்டோ. நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே நான் பிரிண்ட் போட்டு கொண்டு வந்துட்டேன். சார் ரொம்ப நன்றி சார். ஏமா தேங்க்ஸ் எல்லாம் எதுக்குமா? அதெல்லாம் வேண்டாம். தம்பி, அப்படியே உங்க போட்டோவும் உங்க ஜாதகத்தையும் கொடுத்துட்டு போறீங்களா? ஏன் சார், ஜோசியம் பார்க்க போறீங்களா? இல்ல தம்பி, அது வந்து... சார், எனக்கு இந்த ஜாதகம் ஜோசியம் அதுல எல்லாம் நம்பிக்கை கிடையாது. ஓ, அப்படிங்களா? சரி, பரவாயில்லைங்க, அதுல ஒண்ணும் பிரச்சனை இல்ல. உங்களோட போட்டோ மட்டும் இருக்குமா? சார், என்னோட போட்டோ வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? வேணும்னா என்னோட போன் நம்பர் தரேன். உங்களுக்கு ஏதாவது போட்டோ எடுக்கணும், ஃபேமிலியில ஃபங்க்ஷன், கல்யாணம் எல்லாத்துக்குமே நான் போட்டோ எடுப்பேன். அப்படி ஏதாவது ஒண்ணுனா வேணா அந்த போன் நம்பருக்கு அடிங்க. நான் வந்து சிறப்பா பண்ணி கொடுத்துட்டேன். ஓகேவா? சரிங்க தம்பி. என்ன வேலை விஷயமாவே பேசிக்கிட்டு இருக்கீங்க? குடும்ப விஷயம்னு இருக்குல்ல. சரி, பரவாயில்ல, அதுல 6 முறை பேசிக்கலாம். நீங்க ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னீங்கல்ல, நீங்க போன் நம்பர் மட்டும் கொடுத்துட்டு போங்க. நான் பிறகு உங்களுக்கு போன் போட்டு அடிக்கிறேன். முத்தழகு, உங்ககிட்ட போன் இருக்கா? இல்லைங்க சார். போன் போடணும்னா அங்க பக்கத்து வீட்ல ஒரு அக்கா வீட்ல தான் போன் இருக்கு. அதுல தான் போட்டு பேசணும். சரி, பரவாயில்ல, நான் நம்பர் தந்துட்டு போறேன். நீங்க எப்பனாலும் எனக்கு கூப்பிடுங்க. சரிங்க சார். சார், இந்தாங்க உங்க பொண்ணோட போட்டோ. நான் தான் சார் எடுத்தேன். எப்படி இருக்கு? அடியாதி, என் பிள்ளையாது அம்பிட்டு அழகா இருக்குது தம்பி. தம்பி, நல்லா பேசுறீங்க, நல்லா போட்டாலாம் பிடிக்கிறீங்க. தம்பிக்கு குடும்பம் எப்படி? நல்ல குடும்பம் தான் சார். சார், அப்பா அப்படி கேக்கல. குடும்பத்துல எத்தனை பேர் இருக்காங்க, என்ன பண்றாங்கன்னு கேக்குறாங்க. ஓ, அப்படி கேட்க வரீங்களா? எனக்கு அம்மா அப்பா, என்னோட அண்ணன் ஒருத்தர் இருக்கான். அண்ணனா 2 பேரும் ட்வின்ஸ் தான், ஒரே மாதிரி இருப்போம். அவன் பேரு சந்திரன். அப்புறம் என்னோட டேய், மாட்டை நல்லா இழுத்து கட்டுங்கடா. எதுக்கு திமிரிக்கிட்டு இருக்கு? எத்தனை வாட்டி சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. காதை கொண்டு போய் எங்க தான் வச்சிருப்பாங்களோ செவிட்டு பசங்க. நம்மளுக்கு முழுசா ஆடு மாடு கோழி வயவாசம் தான் தம்பி. நல்லா இருக்குங்க, பார்க்கவே நல்லா பச்சை பசேன்னு இருக்கு. ஆமா தம்பி, எனக்கு 2 பொண்ணுங்க, ஒரு பொம்பளை பிள்ளைய கட்டி கொடுத்துட்டேன். இது 2வது பிள்ளை. என் வீட்டுக்காரமாவும் தான் வயலுக்கு வேலைக்கு போயிருக்குது. ஓ, சரிங்க. தம்பி, உங்ககிட்ட எல்லாத்தையும் பேசுறது அவ்வளவா நல்லா இருக்காது. பெரியவங்கள்ட்டையும் பேசணும்ல. ஒரு நல்ல நாள் பார்த்து அம்மா அப்பாவெல்லாம் கூட்டிட்டு வாங்க தம்பி. அம்மா அப்பாவையா? இல்ல சார், அவங்க எல்லாம் யாரும் வரல. நாங்க மட்டும் தான் வந்தோம். அப்படிங்களா? இல்லங்க தம்பி, நாளை பின்ன பிரச்சனை ஆகி போயிடக்கூடாதுல. அதான் இப்பவே அம்மா அப்பாட்ட எல்லாம் பேசிக்கலான்னு பார்த்தேன். உங்கள்கிட்டயே பேசுறது அவ்வளவா நல்லா இருக்காதுல்ல. நான் தானே போட்டோ எடுக்கிறேன்னு சொன்னேன். இது எதுக்கு எங்க அம்மா அப்பாட்டெல்லாம் வந்து பேசணும்னு சொல்றாரு? ஒருவேளை இந்த ஆளு லூசா இருப்பாரோ? சரிங்க சார், நான் கிளம்புறேன். எனக்கு லேட் ஆகுது. ஐயோ தம்பி, ஒரு காப்பி தண்ணி கூட குடிக்காம போறீங்களே, அதான் வருத்தமா இருக்கு. அடுத்த வாட்டி வரும்போது குடிக்கிறேன் சார். சரிங்க தம்பி, இது உங்க வீடு மாதிரி. நீங்க எப்ப வேணாலும் வந்துட்டு போலாம். நான் எப்போதுமே இங்கதான் இருப்பேன். என் பிள்ளை இங்கதான் இருப்பா. பேசி பாத்துட்டு கூட போங்க. சரிங்க சார். சார், நான் போயிட்டு வரேன். முத்தழகு, பாய்மா. முத்தழகு, பாய் மாவா. ஐயோ, பாய் சார். ஏத்தா, பாத்தியா, அந்த ஜோசியக்காரன் சொன்ன மாதிரியே நடந்து பிடிச்சு. ஐயோ, என் பிள்ளைக்கு என் பேர் பட்டு சீமையில இருந்து மாப்பிள்ளை வந்திருக்குது. போட்டோ பிடிக்கிறவரும். போட்டோ பிடிக்கிற வேலையில சும்மாவா? ஒரு கல்யாணத்துக்கு போனா 50,000 60,000 வாங்குவா பிள்ளைல. ஆமாப்பா. சீமையில போய் உங்களால என் புள்ள குடியிருக்க போகுது. ஐயோ, அதை நினைக்கும் போதே என் மனசு அப்படியே குளிர்ந்து கிடக்குதுதா. சரி, இந்த விஷயத்த உடனே போய் நம்ம சொந்தக்காரங்கள்ட்ட சொல்றேன். சரிப்பா. ஐயோ, என் புள்ள சீமைக்கு போய் கல்யாணம் பண்ணிக்க போகுது. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு.